அனைவருக்கும் வணக்கம். நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு, நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நட்சத்திர பலன்கள் பற்றி பார்க்க போகிறோம். நட்சத்திர பலன்கள் கார்த்திகை நட்சத்திரம் ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாழ்க்கையில் என்னென்ன நடக்கும், நட்சத்திரத்துக்கு உண்டான குணம் என்ன, ரிஷபராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க, என்னென்ன பிளானட் என்னென்ன கிரகங்களோட தசாபுத்தி நடக்கும், வாழ்க்கை எந்த விஷயங்களாம் கவனமாக இருக்கணும், என்னென்ன தசாபுத்தி நடக்கும், என்னென்ன பிளானட்டோட இம்பாக்டில் இருப்பாங்க, எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். கார்த்திகை நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள் உள்ளடக்கிய ராசி தான் ரிஷபராசி. கார்த்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதம் வந்து மேஷராசிக்கு போயிடும். 2, 3, 4 பாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஷபராசிக்கு வந்துடும். இது வந்து உடைப்பட்ட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. உடைப்பட்ட நட்சத்திரம்னா ஒரே நட்சத்திரம் 2 ராசிக்கு வரும். பொதுவாகவே கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பாருங்கள், துடிப்பானவர்களாக இருப்பாங்க, கோவக்காரங்களாக இருப்பாங்க, இறக்க குணமிக்கவங்களாக இருப்பாங்க, உஷ்ண தேகம் ஹீட் பாடின்னு சொல்லுவாங்க, உஷ்ண தேகம் கொண்டவங்களாக இருப்பாங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க. அன்பு பாசமும் உங்கள்கிட்ட அதிகமாக இருக்கும், அதே மாதிரி கோவமும் அதிகமாக வரும். ரிஷப ராசிங்கிற கார்த்திகை நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தை காப்பாற்றுறவங்களாக இருப்பாங்க, குடும்பத்தை நல்லா பார்த்துக்குவாங்க, நல்ல ஒரு பாசம் கொண்டவங்களாக இருப்பாங்க, சொன்ன வேலையை கரெக்டாக பண்ணுவாங்க, ஒரு ஜாலியான ஒரு ஆட்கள்னு சொல்லலாம். ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரக்காரங்க பார்த்திங்கன்னா ஒரு ஜாலியான ஆட்களாக இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு கோவம் வராது, ஆனால் வந்தால் கோவம் உச்சக்கட்டத்தில் வந்த மாதிரி இருக்கும், ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகும். அந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் தான் கார்த்திகை நட்சத்திரம். ஆனால் குடும்பத்தை பார்த்துக்கிறதுல ஒரு நல்ல ஒரு ஆட்கள்னு சொல்லலாம். கரெக்டாக குடும்பத்தை பார்த்துக்குவாங்க, கரெக்டாக என்ன வேலை சொல்கிறாங்களோ கரெக்டாக செய்வாங்க, ஒரு நேர்மையாக நடந்துக்குவாங்கன்னு சொல்லலாம். இந்த ராசியை அப்படி தான், சரிங்களா? ஏன்னா காலபுருஷத்து தூப்படி 2ஆம் ராசிங்கிறனால குடும்பம் தனம் வாக்கு சொன்னபடி ஒரு பேச்சு சொன்னாங்கன்னா அந்த பேச்சை காப்பாற்றுறவங்களா தான் இருப்பாங்க இந்த நட்சத்திரக்காரங்க. ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரக்காரங்க எப்படியோ பணத்தை சம்பாதிக்கணும், லைஃப்பில் எப்படி செட்டில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நட்சத்திரக்காரங்க. இயல்பாக அவங்களோட குணமே அப்படி தான். நம்மளும் நல்லா இருக்கணும், அடுத்தவங்களும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க தான் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க. அதே மாதிரி குடும்பத்தை காப்பாற்றிடுவாங்க, அதே மாதிரி வாசனை தினவங்கள் பயன்படுத்துவாங்க, ஒரு ஜாலியான ஆட்களாக இருப்பாங்க, அடிக்கடி ட்ராவல் பண்ணுறது, அடிக்கடி ட்ராவல் பண்ணுறது, ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் ட்ராவல் பண்ணுறது, ட்ராவலிங்கில் உணவு பிரியர், ட்ராவலில் வந்து ஒரு பிரியர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது ட்ராவலிங் பண்ணுறதே உங்களுக்கு பிடிக்கும், ட்ராவல் பண்ணுறது பிடிக்கும், உணவு பிரியராக இருப்பாங்க. ஏன்னா 2ஆம் ராசியாக வரனால உணவு பிரியராக இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ட்ராவல் பண்ணுறது அதிகமாக விரும்புவாங்க, சுற்றுலா விரும்பின்னு சொல்லலாம் இந்த நட்சத்திரக்காரங்க. இது ஒரு நல்ல ஒரு நட்சத்திரங்க, இது ஒரு நல்ல ஒரு அருமையான நட்சத்திரம்னு சொல்லலாம். ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு. ஒரு சில பேர் ஆரம்ப பகுதியில் கஷ்டப்பட்டாலும் நடுப்பகுதி பிற்பகுதியில் ஒரு சில பேர் செட்டில் ஆகிறவங்களாம் இருக்காங்க இந்த நட்சத்திரக்காரங்க. பிறக்கும் போது உங்களுக்கு சூரிய தசை நடக்கும். சூரிய தசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரிய தசை நடந்துடும். கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம், 4லேருந்து ஒரு 3 வருஷம் நடக்கலாம், சரிங்களா? அந்த நட்சத்திர பாதத்துக்கு அந்த மாதிரி மாறும். 2வது வரக்கூடிய சந்திர தசை, சூரிய தசை முடிஞ்சு சந்திரன் ஒரு 10 வருஷம் தசையை நடத்தும். சந்திரன் நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா தாய்ப்பாசம் கிடைச்சிரும் உங்களுக்கு. பொதுவாக ரிஷபராசிக்காரங்க பாருங்கள், தாய்ப்பாசம் மிக்கவங்களா, குடும்பத்தை காப்பாற்றுறவங்களா இருப்பாங்க, நல்ல ஒரு குணம் இருக்கும் உங்களுக்கு, சரிங்க? நல்ல ஒரு குணம், அன்பு பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க. இப்போ அப்பாவை விட உங்களுக்கு அம்மா தான் அதிகமாக பிடிக்கும், அது செக் பண்ணிங்கன்னா தெரியும். ரிஷபராசிக்காரங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா குணமே அப்படி தான். கோவக்காரங்களும் என்ன தான் கோவக்காரங்களா பிடிவாதக்காரங்களா இருந்தாலும் அந்த மனசுன்னு ஒன்று உங்களுக்கு இருக்கும், இலகிய மனது கொண்டவங்க தான் இந்த நட்சத்திரக்காரர்கள். சந்திர தசை வந்து 10 வருஷம் நடக்குங்க. சந்திரன் ஒரு நல்ல அமைப்பில் இருந்துட்டாருன்னா சின்ன வயசுலேயே தாய்ப்பாசம் கிடச்சிருது, அம்மாவோட ஆரோக்கியம் நல்லாயிருக்கும், சந்திரன் கெடாமல் இருக்கணும். சந்திரன் கெட்டு போச்சுன்னா ஜாதகரோட ஆரோக்கியம் கெட்டு போகும். சில பேருக்குலாம் பார்த்தீங்கன்னா 4-5 வயசுக்கு அப்புறமே வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி சைனஸ் பிரச்சனை, சளி தொந்தரவு. ஏன்னா சந்திரன் நீர் கிரகம், அடிக்கடி இந்த குழந்தைக்கு வந்து 4-5 வயசுக்கு அப்புறமே ஹெல்த் பிரச்சனை ஒரு 10 வருஷம் போட்டு வாட்டி வதச்செடுக்கும். என்ன காரணம்னா சந்திரன் கெட்டு போயிருக்கும், உடல் ஆரோக்கியம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். சந்திரன் கெட்டு போனாலும் அவங்க அம்மாவோட ஆரோக்கியம் கெட்டு போயிடும், தாய்ப்பாசம் கிடைக்காம போகும். அடிக்கடி அம்மாவுக்கும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஒற்றுமை உங்களுக்கு இல்லாமல் போயிடுது சந்திரன் கெட்டு போனவங்களுக்கு. சந்திரன் நல்லா இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஸ்தானத்தில் சந்திரன் வலுத்து இருக்கவங்க பாருங்கன்னா நல்ல ஒரு தாய்ப்பாசம் சின்ன வயசுல உங்களுக்கு கிடச்சிருதுங்க. பொதுவாக ரிஷபராசிக்காரங்க தாய்ப்பாசம் மிக்கவங்க தான், அது சந்திரனோட நிலைமை பொறுத்து, சரிங்களா? சந்திரன் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஜாதகத்தில். சந்திரன் தான், ஏன்னா சந்திரன் இது ராகுடையும் சனியோட சேரக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடமெல்லாம் கெட்டு போச்சுன்னா அம்மாவோட பாசம் கிடைக்காமே போயிடுது கடைசி வரைக்குமே. செவ்வாய் வந்து ஒரு 7 வருஷம் தசை நடத்துவாருங்க. செவ்வாய் தசை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி இருந்தாலும் வந்து 12-13 வயசுக்கு மேலே செவ்வாய் தசை வந்துடும். ஒரு 20 வயசு 20 வயசு வரைக்கும் உங்களுக்கு செவ்வாய் தசை நடக்கும். செவ்வாய் தசையில் தான் இந்த விளையாட்டுத்துறையில் சாதிக்கிறவங்களா, இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் இருப்பாங்க, துருதுருன்னு இருப்பாங்க. அந்த விளையாட்டுத்துறை மேலே அவங்களுக்கு ஆர்வம் வந்துடுது. சின்ன வயசுலேயே ஒரு உடம்பு ஃபிட்டாக வச்சுக்கிறது, கட்டுமஸ்தான உடம்பு வச்சுக்கிறவங்களாம் பாருங்கள், சின்ன வயசுல வந்து பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய் தசை நடக்கிறவங்களா இருப்பாங்க. விளையாட்டுத்துறை மேலே அவங்களுக்கு அவ்வளோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸில் நல்ல ஒரு ஆர்வம் சின்ன வயசுலேயே உங்களுக்கு கிடச்சிருது. என்ன காரணம்னா அவங்க ஜாதகத்தில் செவ்வாய் வலுத்திருக்கும்.
செவ்வாய் நல்ல சுக்கிரனோட சேர்ந்து செவ்வாய் நல்ல ஸ்தான பலத்தில் 10ஆம் இடம் சம்மந்தப்பட்டு செவ்வாய் ராகுடையோ சனியோடையோ சேராமல் இருந்துச்சுன்னா சின்ன வயசுல இந்த விளையாட்டுத்துறை மேலே அந்த 20 வயசு வரைக்கும் வரக்கூடிய அந்த செவ்வாய் திசையில் வந்து பார்த்திங்கன்னா விளையாட்டுத்துறையில் ஆர்வமிக்கவங்களா இருக்காங்க அந்த நட்சத்திரக்காரங்க. அதில் மாற்றமே கிடையாது. செவ்வாய் திசை நடங்க 13 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்குலாம் பாருங்கள் நல்லா விளையாட்டுத்துறை மேலே ஆர்வமாக இருப்பாங்க கண்டிப்பாக. ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரக்காரங்க, சாரி உங்களுக்கு ரிஷபராசி உங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரக்காரங்க அப்படி தான் இருப்பாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வரக்கூடிய முக்கியமான திசைங்க 20 வயசுலேருந்து 40 வயசு வரைக்கும் வரக்கூடிய ராகு திசை. ராகு தான் ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கும். ஒரு மனுஷன் நல்லா வாழ்கிறானா, பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ்கிறானா, இல்லை நடு ரோட்டுக்கு ராகு கொண்டு வருதா, கோடீஸ்வர வாழ்க்கை வாழ்கிறாங்களா, இல்லை ஒன்றுமே இல்லாமல் பண்ணுதா, இது ராகு திசை தான் முடிவு எடுக்கும். ராகு நின்ற இடம், அமர்ந்த யாரோட அமர்ந்திருக்காரோ கூட சேர்ந்த கிரகம், இதெல்லாம் வச்சு தான் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். சரிங்களா? ராகு வந்து 3, 6, 10, 11ஆம் இடத்துல இருக்கிறது யோகம். அது மேஷம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த இடத்துல இருந்தால் ராகு யோகத்தை பண்ணிடுவார். அதுவும் அந்த அந்த இந்த ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கன்னி லக்னம், துலாம் லக்னம், மகர லக்னம், கும்ப லக்னம் இந்த லக்னத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ராகு 3, 6, 10, 11ஆம் இடத்துலலாம் இருந்துச்சுன்னா நல்லது பண்ணிடுவார். மற்ற லக்னம் கம்பேர் பண்ணும்போது இந்த 6 இடத்துக்கு வரும்போது ராகு நல்லது பண்ணிடுறாரு உங்களுக்கு. சரிங்களா? ராகு நல்ல இடத்துல இருக்கணுங்க, குருவோட இருக்கணும், சுக்கிரனோட சம்மந்தப்பட்டிருக்கணும், சனியோட இருக்கக்கூடாது, செவ்வாயோட சேரக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ராகு தனிச்ச புரதன் கூட சேர்ந்தா கூட நல்லது பண்ணுது. சரிங்களா? அதுவும் ராகு வந்து 3ஆம் இடத்து ராகும் 11ஆம் இடத்து ராகும் கொட்டி கொடுக்குற ராகுவாக இருக்கும். கண்டிப்பாக 10ஆம் இடத்துல இருக்கிற ராகு கூட ஒரு சில பேர் தொழிலை கெடுத்துருது. ஆனால் 3ஆம் இடத்து ராகும் 11ஆம் இடத்துல ராகும் ஒரு அபாரமான வளர்ச்சி கண்டிப்பாக இந்த ராகு திசையில் கொடுக்குறத கண் கூட பார்க்க முடியுதுங்க. 40 வயசுக்கு மேலே உங்களுக்கு குரு திசை வரும். குரு திசையில் பாருங்கள், ஒரு சில பேர் நல்லா இருப்பாங்க, ஒரு சில பேர் 40 வயசு வரைக்கும் நல்லா இருந்து 40 வயசுலேருந்து 55 வயசு வரைக்கும் கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க. ஒரு சில பேர் 40 வயசுக்கு அப்புறம் தான் வாழ்க்கை ஆரம்பிச்சு 50-55 வயசு வரைக்கும் நல்லா இருக்கவங்களா இருக்காங்க. என்ன காரணம்? அது குருவோட அமைப்பு தான். இப்போ குரு வந்து எந்த லக்னத்துக்கு நல்லது பண்ணுவார்னா மேஷ லக்னத்துக்கும், கடக லக்னம், சிம்மம், விருச்சகம், தனுசு, மீன லக்னத்துக்கு குரு திசை நல்லது பண்ணும். துலாம் லக்னத்துக்கும் துலாம் லக்னத்துக்கும் உங்களுக்கு ரிஷப லக்னத்துக்கும் குரு பாவியாக வரனால அந்த லக்னத்துக்கு குரு பெருசாக யோகத்தை செய்யறதில்லை. சுக்கிரனோட லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு குரு திசை வேலை செய்யாது, பெருசாக தேவையில்லாத பிரச்சனைகளை கொடுத்துரும். அந்த 16 வருஷம் அந்த 50-55 வயசு வரைக்கும் வந்து வரக்கூடிய குரு திசை யோகமே செய்யாமல் போயிடுது. ஒரு சில பேர் 40 வயசுக்கு மேலே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? கண்டிப்பாக அவங்க மேஷம், விருச்சகம், கடகம், சிம்மம், மீனம், தனுசு இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு தான் குரு சாதிக்கிறவங்களா இருப்பாங்க, குரு திசையில் சாதிச்சவங்களா இருப்பாங்க, சாதிச்சுட்டு இருக்கவங்களா இருப்பாங்க. 55 வயசுக்கு மேலே வரக்கூடிய எடுத்து 55, 65, 75 வயசு வரைக்கும் வரக்கூடிய சனி திசை 19 வருஷம் தசை நடத்துங்க. சனி திசை ரொம்ப முக்கியமான திசை. முக்கியமான வயசில் இந்த நடுத்தர வயது 50+ மேலே வரும். சனி நல்ல ஒரு இடத்துல இருக்கணும். கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னக்காரங்களுக்கு சனி திசை பெருசாக யோகத்தை செய்கிறது இல்லைங்க. ஏன்னா கடக லக்னத்து சிம்ம லக்னத்துக்கு சனி 6ஆம் அதிபதியே வந்துடுவார், கடக லக்னத்துக்கு ஒரு 8ஆம் அதிபதியே வந்துடுவார். தேவையில்லாத பிரச்சனைகள் கொடுத்துரும். அந்த கடக சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பாருங்கள், இந்த சனி திசை 55 வயசுலேருந்து கிட்டத்தட்ட 74, 75 வயசு வரைக்கும் வாழ்க்கையே போராட்டமாக போயிடும் உங்களுக்கு. அந்த 55 வயசுக்கு மேலே வரக்கூடிய சனி திசை ரொம்ப முக்கியமான திசை. இது மற்ற லக்னக்காரங்களுக்கு கூட சனி திசை நல்லது பண்ணிடுது. அதுவும் ரிஷப லக்னம், மிதுன லக்னம், கன்னி லக்னம், துலாம் லக்னம், மகர, கும்ப லக்னத்துக்கெல்லாம் சனி நல்லது பண்ணுறவர். தனுசு லக்னம், மீன லக்னத்துக்கு கூட சனி திசை ஓரளவுக்கு பேலன்சிங்காக ஒரு சுமாரான ஒரு திசையாக இருக்கும். விருச்சிக லக்னக்காரங்களுக்கு கூட சனி திசை ஓரளவுக்கு நல்லா இருக்கும். மேஷ லக்னக்காரங்களுக்கு கூட பரவாயில்லன்னு சொல்லலாம், அது இருக்கிற இடத்த பொறுத்து. ஆனால் சனி கடக சிம்ம லக்னத்துக்கு வந்து மறைமுகமாக கெட்டுறது நல்லது. சனி செவ்வாயோடையோ ராகோடையோ இல்லை இருந்துட்டாருன்னா, இருக்கக்கூடாத இடத்துலலாம் இருந்துட்டாருன்னா தேவையில்லாத பிரச்சனைகள், கெடுபலன்கள், ஒரு கொடுமையான விஷயங்கள்லாம் சனி திசை 19 வருஷம் வாழ்க்கையை முடக்கி வைக்கிற மாதிரி பண்ணிடும். அப்போ பிறப்பு ஜாதகத்தில் சனி எங்கே இருக்காரு, உங்கள் வீட்டில் அதாவது பார்த்தீங்கன்னா சனி என்ன வீட்டில் இருக்கார், என்ன அமைப்பில் இருக்கார், யாரோட சேர்ந்துருக்காங்க, யாரால் பார்க்கப்பட்டிருக்காங்க, அதை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் எங்கே இருக்காங்க, குரு எங்கே இருக்காங்க, ராகு எங்கே இருக்காங்க, சனி எங்கே இருக்காங்க, உங்கள் வயசு என்ன. ஏன்னா நீங்கள் ரிஷபராசி கார்த்திகை நட்சத்திரம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனாம் பாதத்தில் பிறந்திருக்கீங்க, உங்கள் ஏஜ் என்ன, இப்போ வயசு என்ன போயிட்டுருக்கு, இது தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? அப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும், என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, எதை நோக்கி போகலாம், எதை நோக்கி போகக்கூடாதுன்னு உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கண்டிப்பாக கிடச்சிரும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.